ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிராத்மிக் கொஷின் பேப்பர். இதில் 2023 பிப்ரவரியில் கேட்ட கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு சில பேர் கேட்கலாம், இது எதுக்கு சார் எங்களுக்கு காமிக்கிறீங்க, இது முன்னாடி இருந்த கொஷின் பேப்பர் தானேன்ட்டு. ஆமாம், அது கரெக்டு தான். ஆனால் முன்னாடி இருந்த கொஷின் பேப்பரையும் நீங்கள் பார்க்கணும், எது வந்திருக்கு எது வரல. இப்போ பிப்ரவரியிலேருந்து பிப்ரவரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு 30% கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால தான் பிப்ரவரி கொஷின் பேப்பர் நம்ம பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். இதுதான் ஒரிஜினல் கொஷின் பேப்பருங்க. கொஷின் பேப்பர் உங்களுக்கு பிராத்மிக் பொறுத்தளவுக்கு 2.5 மணி நேரம் நடக்கும். ப்ளஸ் இது 100 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் ஆன்சர் ஷீட் நீங்கள் இதுலேயே எழுதி தர மாதிரி தான் இருக்கும் பிராத்மிக்கில். சரிங்களா? இதில் 95க்கு நீங்கள் எழுதுவீங்க, 5 மார்க்ஸ் ஹேண்ட் ரைட்டிங். வாங்க இப்போ நம்ம 1 பை 1 பார்க்கலாம். இப்போ இதில் எப்பவுமே நீங்கள் ரைட் சைடில் ரோல் நம்பர் எழுதுவீங்க, எக்ஸாமினுடைய ரோல் நம்பர். அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த சென்டரு, அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், உங்கள் பேர் எழுதுவீங்க. இதுக்கப்புறம் फर्स्ट रोम लेटर किनकी 5 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. அதாவது கீழே மொத்தம் உங்களுக்கு 10 கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஏதாவது 5 எடுத்து ஒரு வாக்கியத்தில் சென்டென்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. இது ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மார்க்கு. சரிங்களா? நான் அப்படியே ஜஸ்ட் டிக்டேட் பண்ணிகிட்டே வரேன். फर्स्ट वन क्या वो मेज़ है, सेकेंड वन कमला कहाँ है, थर्ड वन तुम कौन हो, फोर्थ वन रवि और करीम कहाँ खेलते हैं, ஃபிஃப்த் ஒன் பிதாஜி கஹா ஜாத்தே ஹே, சிக்ஸ்த் ஒன் ஷேகர் கா ஸ்கூல் கஹா ஹே. எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஏன் பிப்ரவரி பற்றி டிஸ்கஸ் பண்ணோன்னா, இந்த வாட்டி பிப்ரவரியில் லாஸ்ட் வாட்டி பிப்ரவரி கேட்டது அதிகமாக கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பிப்ரவரி 2023 முடிஞ்சு போனதை டிஸ்கஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், 7th ஒன் கல் கौन-सा दिन है, 8th ஒன் गाड़ी कितने बजे छूटती है, 9th ஒன் राम कैसा लड़का है, 10th ஒன் अंगूर कैसा था. அடுத்து செகண்ட் ரோமேட்டர் பாருங்கள், இது கின்கி சார்கோ அக்ஷரமே லிக்கியே. அதாவது நம்பர்ஸ் இருக்கும், இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் ஹிந்தியில் எழுதுகிற மாதிரி இருக்கும். 8லேருந்து 4 எழுதணும், 4க்கு 4 மார்க்கு. இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நீங்கள் கை வைக்கக்கூடாது, இங்கே இருக்கிற அந்த டேஷஸில் மட்டும் நீங்கள் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் 9, செகண்ட் ஒன் 11, தேர்ட் ஒன் 17, ஃபோர்த் ஒன் 21, ஃபிஃப்த் ஒன் 27, சிக்ஸ்த் ஒன் 35, செவன்த் ஒன் 42, எயித் ஒன் 49. தேர்ட் ரோம் மட்டும் பாருங்கள், கின்கி தோ பத்யோம் கா பாவார்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போயம் 4 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான மீனிங் வந்துட்டு நீங்கள் இடம் பொருள் அப்படின்னு தமிழ்லேயும் இங்கிலீஷில் கான்டெக்ஸ்ட், சரிங்களா, கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன், ரெஃபரன்ஸ், இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் எழுதுவீங்க. தமிழோ இல்லை இங்கிலீஷோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு 3 மார்க்கு, மொத்தம் 6 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதையும் பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பரை ஜூம் பண்ணுறேன், ஏன்னா கொஷின் பேப்பர் வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதுக்காக ஜூம் பண்ணுறேன். அடுத்து கிசி ஏக் தோஹே கா கண்டஸ்த ரூப் ஜியோங் கா தியோங் லிக்கியே. 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏதாவது நீங்கள் 2 எழுதுவீங்க. ஸோ இதுக்கு 2 4 மார்க்கு. ஃபஸ்ட் ஒன் சாது எய்சா டேஷ் டேஷ் தோத்தா தேய் உடாய். செகண்ட் ஒன் தருவர் ஃபல்னை டேஷ் டேஷ் சம்பத்தி சஞ்சய் சுஜா. தேர்ட் ஒன் துளசி மீட்டே டேஷ் டேஷ் வச்சன் கட்டோர். ஸோ 2 4 மார்க். இது அடிப்பிரலாமல் எழுதணும், என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதுவீங்க. இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுத்தில் எதுனாச்சும் ஆன்சர் எழுதுங்க. ஸோ இதுக்கு மீனிங்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் 1 மார்க்கு, மொத்தம் 3 மார்க்கு. ஸோ ஆபூஷன்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் ஒன் ஆபூஷன், செகண்ட் ஒன் தந்துருஸ்தி, தேர்ட் ஒன் ஜரூரத், ஃபோர்த் ஒன் சீப், ஃபிஃப்த் ஒன் பியார், சிக்ஸ்த் ஒன் படாயி, செவன்த் ஒன் இமலி, எயித் ஒன் மோடு. சிக்ஸ்த் ரோம் லெட்டர் பாருங்கள், கின்கி 3 के विलोम शब्द लिखिए. विलोम शब्दना ஆப்போசிட்ஸ். ஸோ இதில் மொத்தம் அதே மாதிரி 8 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 3 மட்டும் எழுதினீங்கன்னா போதும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மார்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் கரீதுனா, செகண்ட் ஒன் ஜியாதா, தேர்ட் ஒன் கம்ஜோர், ஃபோர்த் ஒன் कीमती, ஃபிஃப்த் ஒன் உதர், சிக்ஸ்த் ஒன் பீச்சே, செவன்த் ஒன் दिन, எயித் ஒன் ஷஹர். செவன்த் ரோமேட்டர் பாருங்கள், கின்கி 4 வாக்கியம் கோ சஹியா கலத் லிக்கியே. கீழே 4 மட்டும் எடுத்து அந்த 4த்துக்கு மட்டும் எஸ் ஆர் நோ, ரைட் ஆர் ராங். சஹினா ரைட்டு,
गलत ना रॉन्ग அதை நீங்கள் எழுதிங்க ஒன்றுத்துக்கு ஒரு மார்க். फर्स्ट वन मकान बनने वाले को जुलागा कहते हैं. सेकंड वन स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रखता है. थर्ड वन बी विटामिन की कमी के कारण आदमी बात बात में गुस्सा करता है. फोर्थ वन कन्याकुमारी भारत के उत्तरी छोरी पर है இல்லை छोर पर है. फिफ्थ वन चट्टान पर संत திருவள்ளுவர் की मूर्ति स्थापित है. ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஷன் சூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் ஏதாவது 4 மட்டும் எடுத்து எழுதினா போதும். 8th ரோமேட்டர் பாருங்கள். किन्हीं चार के कोष्टक से सही शब्द चुनकर खाली जगह भरिए. அதாவது கீழே மொத்தம் 5 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ப்ராக்கெட்டில் ஒரு 2 உங்களுக்கு சூஸஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஏதாவது ஒன்று அந்த காலி இடத்த நிரப்புக. 4 மார்க் இதுக்கு ஒன்றுத்துக்கு ஒரு மார்க்கு. फर्स्ट वन उसके बाद 1 घंटे की डैश होती है. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுட்டி இல்லைன்னா ஆறாம் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்து எழுதணும். டிக்கெல்லாம் பண்ணக்கூடாது, எடுத்து எழுதணும். छात्र डैश के खेल खेलते हैं அதுக்கு कुछ और तरह तरह. थर्ड अध्यापक छात्रों को अच्छी अच्छी डैश भी बताते हैं बातें அப்படி இல்லைன்னா आदतें. फोर्थ वन कुत्ता डैश जानवर है बड़ा அப்படி இல்லைன்னா वफादार. गाय बड़ी डैश होती है सीधी सादी அப்படி இல்லைன்னா कठोर. सो नेक्स्ट 9th ரோமேட்டர் निम्नलिखित वाक्यों को जोड़िए. ஸோ கீழே இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், இணைக்கணும், பொறுத்துக்க மேட்சஸ். ஸோ இதுக்கு 4 மார்க்கு, 4 மட்டும் கொடுத்துருக்காங்க, 4மே நீங்கள் பண்ணணும். सब्जी की मंडी में அதுக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்க, पीछे के कतार में है. साबुन की दुकानें सब तरह की तरकारियाँ मिलती हैं. थर्ड दूसरी मंजिल में कई प्रकार की साड़ियाँ मिलती हैं. फोर्थ कपड़े की दुकान में डैश दवाई बर्तन मिलता है. कपड़े की दुकान में दवाई बर्तन मिलता है. ஸோ இதுதான் 9th ரோமேட்டர். அடுத்து 10th ரோமேட்டர் பாருங்கள். किनकी 4 की खाली जगह भरिए. ஏதாவது 4 डैशेस நீங்கள் பண்ணணும். 5 கொடுத்துருக்காங்க. அதில் बाजार यहाँ से डैश दूर है. सेकेंड वन हम पहले डैश की दुकानें देखेंगी. थर्ड वन सस्ते डैश में स्कूल के बच्चों के लिए कागज़ नोटबुक और पुस्तकें मिलती हैं. फोर्थ वन डैश ने गांधी को महात्मा की उपाधि दी. फिफ्थ वन डैश ने गांधी को राष्ट्रपिता कहा. 11th ரோமேட்டர் பாருங்கள். किन्हीं 4 शब्दों का प्रयोग वाक्यों में कीजिए. மொத்தம் 8 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து 4 மட்டும் எடுத்து வாக்கியத்தில் அமைச்சு எழுதணும். தமிழில் எழுதிட்டு இதுக்கான மீனிங் தமிழில் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுனா நீங்கள் ஹிந்தியில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். ज्योतना, सेकेंड वन लड़ाई, थर्ड वन कतार, फोर्थ वन बर्तन, फिफ्थ वन बिकना, सिक्स्थ वन मोड, 7 अहिंसा, 8th आंदोलन. 12th ரோமேட்டர் பாருங்கள். किन्हीं 4 प्रश्नों के उत्तर एक एक वाक्य में लिखिए. ஸோ இதில் கீழே ஏதாவது 4த்துக்கு ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கிசான் கஹாं ரखते हैं फर्स्ट वन. सेकेंड वन बढ़ई हमारे लिए क्या बनाते हैं. थर्ड कौन आभूषण बनाते हैं. फोर्थ धूप से कौन सा विटामिन मिलता है. फिफ्थ वन कन्याकुमारी का पुराना नाम क्या है. सिक्स्थ वन कन्याकुमारी के समुद्र तट पर किसका मंदिर है. सेवन्थ वन स्कूल के पीछे क्या है. 8th वन छात्र मैदान में कब खेलते हैं. அடுத்து 13th ரோமேட்டர் பாருங்கள். किन्हीं 2 प्रश्नों के उत्तर 3 वाक्यों में लिखिए. அதாவது கீழே ஏதாவது 2த்துக்கு மட்டும் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு 1த்துக்கு 3 மார்க்கு, ஸோ 6 மார்க் கொடுத்துருக்காங்க. फर्स्ट कुत्ते के बारे में 3 वाक्य लिखिए. सेकेंड हाथी के बारे में 3 वाक्य लिखिए. थर्ड गांधी को दक्षिण अफ्रीका में क्या अनुभव हुआ. அடுத்து फोर्थ कौन सी घटना गांधी जी के जीवन में महत्वपूर्ण मोड़ बन गई. இந்த 4த்துலேருந்து ஏதாவது 2 எழுதுங்க. 14th ரோமேட்டர் किसी एक कहानी का सारांश लिखिए. ஏதாவது 3த்தில் ஏதாவது 1த்துக்கு சாராம்சம் எழுத சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் दूध में पानी, செகண்ட் ஒன் दर्जी और हाथी, தேர்ட் ஒன் एकता का फल. இது வந்து எஸ்ஏ ரைட்டிங்ஸ் மாதிரி நீங்கள் எழுதுவீங்க. இதுக்கு 8 மார்க்கு. அடுத்து 15th रोम लेटर. निम्न प्रश्नों में किनकी 3 का उत्तर लिखिए. கீழே ஏதாவது 3க்கு மட்டும் ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. 6 மார்க். இதுக்கு 1 2 மார்க். चाह का उपयोग करके खाली जगह भरिए. चाह வச்சு இந்த இடத்துல ஆன்சரை நீங்கள் ஃபில் பண்ணணும். पुलिस वालों ने चोर को पकड़ डैश. सेकेंड, कर का उपयोग करके निम्न वाक्य को जोड़िए. सोचो तब काम करो. கீழே இருக்கிறத வச்சு கரெக்டான ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. அடுத்து निम्न प्रश्न का उत्तर लिखिए. கீழே இருக்கிறத வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். क्या आप इतना गर्म दूध पी सकेंगे. फोर्थ, चुप का उपयोग करके वाक्य को लिखिए. उमा ने फल खाया. फिफ्थ, निम्न वाक्य खाली जगह भरिए डैश. कोई கொடுத்துருக்காங்க டேஷ் ஜூட் நை போல்னா चाहिए. இது எல்லாமே கிராமர் பேட்டர்ன் உங்களுக்கு உங்களுடைய எஜி நடத்துவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே ஃபார்ம் பண்ணுங்கள். 16th रोम लेटर. किनकी 5 वाक्यों का अनुवाद प्रांतीय भाषा में. இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் அனுவாதம் எழுதணும். அதாவது हिंदी இருந்துன்னா தமிழோ இல்லை இங்கிலீஷில் எழுதுவீங்க. 5 மார்க். ஒவ்வொன்றுக்கு 1 மார்க். तुम किताब लाओ. सेकेंड वन, ये लड़का हिंदी पढ़ता है. थर्ड वन, एक स्त्री कपड़ा सी रही है. फोर्थ वन, ललिता आज यहाँ आएगी. फिफ्थ वन, मेरी बहन नारंगी लाई. सिक्स्थ वन, उसने पानी पिया. सेवेंथ वन, पिताजी एक मोटर गाड़ी खरीदना चाहते थे. एट्थ वन, वो लड़की हिंदी में गा सकती है. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கு 1 மார்க்கு. 70th रोम लेटर, लास्ट रोम लेटर. किनकी 4 वाक्यों का अनुवाद हिंदी में कीजिए. அதாவது 4த்துக்கு இதில் ஏதாவது 4த்துக்கு ஹிந்தியில் நீங்கள் எழுதணும். இப்போ 4 2 8 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன், டோன்ட் ட்ரிங்க் காஃபி. காஃபி குடிக்காத. செகண்ட் ஒன், வாட் டு யூ ஈட். நீ என்ன சாப்பிட்ற. தே ஆர் டாக்கிங். அவங்க பேசிகிட்ருக்காங்க. ஃபோர்த் ஒன், ஹில் ரீட் த லெசன். அவன் பாடம் படிப்பான். ஃபிஃப்த் ஒன், கோபால் brought a book. கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். சிக்ஸ்த் ஒன், லலிதா gave 10 rupees. லலிதா 10 ரூபாய் கொடுத்தாள். நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும். யூ ஷுட் கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங். நம்மளால் ஆகாயத்தில் பறக்க முடியும். வி கேன் ஃப்ளை இன் த ஸ்கை. இது எல்லாமே நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். ஸோ இதுக்கு தான் 2 மார்க். அவ்வளோதான். இது எல்லாமே பிராத்மிக் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் நம்ம பிராத்மிக் கொஷின் பேப்பர் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க முன்னாடி ஒரு 3 கொஷின் பேப்பர் பிராத்மிக்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இது பிராத்மிக் February 2023 கொஷின் பேப்பர். ஸோ இதையும் நீங்கள் பார்த்து முன்னாடி கேட்டது. ஸோ இனிமேல் இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இதை அப்லோட் பண்ணுறது. எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.